இளம்பையன் ஒரு நாள் கோடை விடுமுறையில் தன்னுடைய தாத்தாவை சந்திக்க வந்தான். தாத்தாவுடன் நேரம் கழிப்பதையே அவன் மிகவும் விரும்பினான். இருவரும் ஒவ்வொரு நாளும் ஒன்றாக விளையாடுவார்கள். ஒரு நாள் அந்த பையன் கேட்டான், தாத்தா, நான் பெரியவனாகும்போது ஒரு வெற்றிகரமான மனிதராக வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன். அதற்கு எப்படி என்று நீங்க சொல்ல முடியுமா? தாத்தா புன்னகைத்தார். நிச்சயமாக, நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்றார். அவர் அவனை அருகிலிருந்த ஒரு தாவரத் தோட்டத்துக்கு கொண்டு சென்றார். அங்கு இரு சிறிய செடிகள் வாங்கினார். வீட்டிற்கு வந்த பின் ஒன்று வீட்டுக்குள்ளுள்ள நட்டார், மற்றொன்று வெளித்தோட்டத்தில் நட்டார். பின்னர் தாத்தா கேட்டார், இந்த 2 செடிகளிலிருந்து எது எதிர்காலத்தில் சிறப்பாக வளருமென நினைக்கிறாய்? பையன் சிறிது யோசித்துவிட்டு கூறினான், வீட்டுக்குள்ளிருக்கும் செடிதான் நல்லா வளரும். அது பாதுகாப்பில் இருக்கிறது. வெளியில் உள்ள செடிக்கு வெயில், புயல், விலங்குகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். தாத்தா புன்னகைத்தார். ஆனால் எதையும் சொல்லவில்லை. நாம் பார்ப்போம் எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது என்றார். 4 வருடங்கள் கழித்து பையன் தன்னுடைய தாத்தாவை மீண்டும் சந்திக்க வந்தான். தாத்தா, நான் கடைசியாக உங்களிடம் வெற்றிகரமாக எப்படி ஆகலாம் என்று கேட்டேன். ஆனா நீங்க எனக்கு நேரடியாக எதுவும் சொல்லல. இப்போது சொல்லணும் என்றான். தாத்தா புன்னகைத்தார். நிச்சயமாகச் சொல்கிறேன். முதலில் நாம் அந்த செடிகளை பார்ப்போம். அவர்கள் வீட்டுக்குள் இருந்த செடியை பார்த்தார்கள். அது ஒரு சிறிய மரமாக வளர்ந்திருந்தது. பிறகு வெளியில் நட்டிருந்த செடிக்குச் சென்றார்கள். பையன் அதைப் பார்த்து அதிர்ச்சியில் ஆழ்ந்தான். அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்திருந்தது. அதன் கிளைகள் பரந்த பரப்பில் விரிந்திருந்தன. அந்த மரம் வித்தியாசமான நிழலையும் பலருக்கும் உதவியையும் வழங்கிக் கொண்டிருந்தது. தாத்தா கேட்டார், இப்போது சொல், இந்த 2 செடிகளில் எது அதிகம் வளர்ந்தது? எது வெற்றிகரமானது? பையன் பதிலளித்தான், வெளியில் நட்டிருந்ததுதான். ஆனால் தாத்தா, இது எப்படி சாத்தியம்? அந்த செடி பல ஆபத்துகளை சந்தித்திருக்கணும். ஆனாலும் அது இவ்வளவு பெரிய மரமா வளர்ந்துவிட்டது. தாத்தா புன்னகைத்தார். ஆம், அந்த செடி பல சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த சவால்களே அதை வலிமையாக்கின. அவை அதன் வேர்களை ஆழமாகவும் வலுவாகவும் ஆக்கியது. இப்போது சிறிய புயல் கூட அதை பாதிக்க முடியாது. வீட்டுக்குள்ளிருந்த செடி பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் அதற்கு தன்னை மேம்படுத்த தேவையான சவால்கள் கிடைக்கவில்லை. அதனால் அது இவ்வளவு மட்டுமே வளர்ந்தது. தாத்தா பையனைப் பார்த்து சொன்னார், இப்போது நான் சொல்வதை கவனமாகக் கேள். வாழ்க்கையில் எப்போதும் வசதியான தேர்வுகளை மட்டும் செய்கிறாய் என்றால் நீ தேவையான அளவு வளரமாட்டாய். ஆனால் சவால்களை சந்திக்க தயார் என்றால் எந்த இலட்சியமும் உன் கைகளில் இருக்கும். சிக்கல்களை தடைகளாக நினைக்காதே. அவை வெற்றிக்கு நம்மை வழிநடத்தும் படிக்கட்டுகள். பையன் ஆழமாக அந்த மரத்தை பார்த்தான். தாத்தாவின் அறிவுரையை புரிந்து கொண்டான். வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் தடைகள் எதிரிகளாகத் தோன்றலாம். ஆனால் அவையே நம்மை வலிமையாக்கும் வாய்ப்புகள். வாழ்க்கை என்பது ஒரு சாகசப் பயணத்தைப் போல. அதில் திருப்பங்களும் சிக்கல்களும் இருக்கும். ஆனால் அவை அனைத்தும் சாகசங்களைப் போல தீர்க்க வேண்டிய புதிர்களாக இருக்கின்றன. ஒரு விளையாட்டைப் போல யோசி. சவால்களை எதிர்கொண்டு தீர்வு காண்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. வாழ்க்கையும் அதே மாதிரியே. ஒவ்வொரு சவாலும் உனது வளர்ச்சிக்கான வாய்ப்பு. வாழ்க்கையை வெல்லத் தயாராக இரு. உன் வெற்றியை உருவாக்கு. எப்போதும் உயர்ந்து கொண்டிரு என்றான். இதுபோன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களைச் சந்திக்கிறேன். Subscribe to Julie Bill